வணக்கம். சற்று முன் வெளியான வானிலை முன் அறிவிப்பின்படி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் சென்னையில் இன்றும் மழை விழுக்கும் 24ஆம் தேதி வரை விடாது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மன்னார் வளைகுடா உள் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக தமிழகத்தில் கோடை மழை கொட்டி வருகிறது. இன்று 3 மாவட்டங்களில் கனமழை வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் நேற்று தமிழகம் முழுக்க பரவலாக மழை பெய்தது. சென்னை முதல் குமரி வரை பல்வேறு இடங்களில் மழை கொட்டியது. சென்னையில் எழும்பூர், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் என பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டியது. கோடை வெயிலால் தகித்த மக்களுக்கு இந்த மழை ஜில் கிளைமேட்டை கொடுத்தது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்றும் நாளையும் சென்னையில் மழை தொடரும் என்றும் தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இன்று வானிலை மையம் கூறியுள்ளது. வானிலை அறிவிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது: மன்னார் வளைகுடா முதல் தெற்கு உள் கர்நாடகா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பெரம்பலூர், அரியலூர் மற்றும் விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.